வணக்கம். என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, கோட்டை விட்ட தேர்தல் ஆணையம், குஷியில் திமுகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். என்ன கோட்டை விட்டுடுச்சு தேர்தல் ஆணையம் அப்படின்னு கேட்பீங்க. விரிவாக பேசலாங்க. ஆனால் அதற்கு முன்பாக இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டேன், தெரியுதுங்களா? மை வச்சுருக்காங்களா? அதனால் நீங்களும் போய் தவறாமல் ஓட்டு போடுங்க. நான்லாம் ஓட்டு போட போகிறது இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்கள் விருப்பம். ஏன்னா உள்ளூர்காரன் அராஜகம் பண்ணியிருப்பான், ஆண்டவன் அராஜகம் பண்ணியிருப்பான், இல்லை எதிர்கட்சிக்காரன் அராஜகம் பண்ணியிருப்பான். அதனால் ஜனநாயகத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஓட்டு போட்டால் என்ன மாற்றம் வந்துடுச்சு? அதே ஊழல் தான், அதே அடிதடி தான், அதே அராஜகம் தான், அதே கட்ட பஞ்சாயத்து தான். அதனால் எதுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அது உங்கள் விருப்பம். நீங்கள் ஓட்டு போட்டால் போடுங்க, போடாட்டா போங்க. ஆனால் நான் என்னுடைய ஜனநாயக கடமையை 7-10க்கெல்லாம் நிறைவேற்றி விட்டேன். அந்த உரிமையுடன் உங்ககிட்ட ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் கேட்குறேன். முதல்ல அரசு அதிகாரிகளை பற்றி நம்ம பார்க்கணுங்க. தேர்தல்னு வந்துட்டு பிறகு நடுநிலையை கடைபிடிக்கணுங்க. ஏன் தெரியுமா? அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் திமுக காரன் சம்பளம் தரதில்லை. ஒருவேளை தேர்தல் நேரத்தில் வேண்டுமானால் அரசு அதிகாரிகளுக்கு திமுக காரன் கவனிக்கலாம். ஆனால் அரசு அதிகாரிகள் 60 வயது வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்கன்னா மக்கள் வரிப்பணத்தில் தான் வாங்குறாங்க. அதனால் அரசு அதிகாரிகளுக்கு சம்பளம் தரக்கூடிய மக்களை மதித்து அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு கொஞ்சம் மதிப்பளிக்கணும். ஆனால் அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை அந்த மாதிரி மதிப்பளித்த மாதிரி தெரியல. அதிமுக ஆட்சி நடந்ததுன்னா அரசு அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிவித்து விட்டால் நடுநிலை ஆகிடுவாங்க. ஆனால் இந்த முறை என்னாச்சு தெரியுமா? பல இடங்களில் மின்சாரத்தை கட் பண்ணிட்டாங்க. அதனால் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? பணப்பட்டுவாடா தாராளமாக நடந்தது. எந்த நேரத்தில் திமுககாரன் பணம் கொடுக்க போகிறானோ அந்த நேரத்தில் மின்வெட்டு ஏற்பட்டு போய்விடுகிறது. சென்னை போன்ற பல இடங்களில் மின்சாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தான் பார்த்திங்கன்னா பணங்களே விநியோகம் பண்ணியிருக்காங்க. பணம் மட்டுமா கொடுத்துருக்காங்க? கொலுசு கொடுத்துருக்காங்க, மூக்குத்தி கொடுத்துருக்காங்க, 6000 ரூபா பணம் கொடுத்துருக்காங்க, 5000 ரூபா பணம் கொடுத்துருக்காங்க, 2000 கொடுத்துருக்காங்க. எங்கள் ஊரில் 1500 ரூபா கொடுத்துருக்காங்க. ஏன்பா எவ்வளோ பணம் கொடுத்தா என்னப்பா? அதை வாங்கிக்கிட்டு விருப்பப்பட்டவங்களுக்கு தானே ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த தெளிவு எல்லாருக்கிட்டையும் கிடையாது. நீ பணம் கொடு, அது எங்ககிட்ட கொள்ளடிச்ச பணம் தான், அதனால் அதை நான் வாங்கிக்குவேன். ஆனால் யார் வந்தால் நல்லாட்சி தர முடியுமோ அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற தெளிவு எல்லாருக்கிட்டையும் கிடையாது. பல வயதானவர்கள், குறிப்பாக 60 வயதை கடந்தவர்கள் விசுவாசத்தை பார்க்குறாங்க. ஆனால் திமுக காரன் தான் ஏன் வந்தான், 1500 ரூபா கொடுத்தாயா, அவனுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட சொல்லிகிட்டே போகிறாங்க. ஏம்மா எங்ககிட்ட சொல்லக்கூடாதுமா? நீ சொல்லாமல் போய் உனக்கு விருப்பப்பட்டவங்க இல்லை காசு கொடுத்தவங்களுக்கு போய் போடுமா அப்படின்னு சொல்லிக்கின்ற போது அந்த தம்பிக்கிட்ட சொல்லுப்பா, காசு கொடுத்தான், நான் கரெக்டாக ஓட்டு போட்டேன்பா. ஓட்டு போகிறதுக்கு முன்பாகவும் சரி, போட்டு வந்த பிறகும் சரி, நம்மளை கடுப்பேற்றுற மாதிரி நாங்கள் 1500 ரூபா வாங்கினோம், திமுக ஓட்டு போட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. இப்போது தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வேலையை பார்த்துருக்காங்க தெரியுமா? தமிழகத்தில் 100% வாக்குப்பதிவு நடக்கணும் என்பதற்காக பல இடங்களில் விளம்பரம் பண்ணியிருக்காங்களாம். அதனால் சென்ற முறையை விட தமிழகத்தில் இந்த முறை கூடுதலான வாக்குப்பதிவு நடக்கும் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், நாளைக்கும் சொல்கிறேன், ஜனநாயக முறைப்படி என்னை யார் ஆள வேண்டும் என்று சுதந்திரமாக இந்த வாக்களிப்பது மாதிரி தெரியல. காசு கொடுத்துட்டானே என்ற நிர்பந்தத்தினால் வாக்களிக்க போகிறாங்கன்றது மட்டும் நல்லா தெரியுது. அதனால் இவங்க வாக்கை விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஒருபோதும் சரி ஜனநாயக கடமையை சுதந்திரமாக இங்கே இருக்கின்ற திமுக காரன் ஆற்ற விடலை. முதல்ல தேர்தல் ஆணையம் என்ன பண்ணணும் தெரியுமா? 100% வாக்கு பதிவாகுதோ இல்லையோ, பஸ் ஸ்டாண்டாக விளம்பரம் பண்ணுறாங்களோ இல்லையோ, பதாகை வைக்கிறாங்களோ இல்லையோ, சுவர் விளம்பரம் எழுதுகிறாங்களோ இல்லையோ, டிவியில் பார்த்தீங்கன்னா ஏன்பா எல்லாரும் தவறாமல் வாக்கு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ இல்லையோ, முதல்ல தமிழகத்தில் தேர்தல் நடத்ததா இருந்தால் இந்த வாக்குக்கு பணம் கொடுக்குறாங்க இல்லையா, அதை எப்படி நிறுத்துறது, அதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு முதல்ல ஒரு SOP போட்டுக்கிட்டு வாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவனவனால் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை வாரி இறைக்கிறாங்க. ஸோ ஜனநாயகம் என்பது பணத்தால் கொடுத்து அதிகாரத்துக்கு வர்றதா? இங்கே ஜனநாயக திருவிழாவா இல்லை பணநாயக திருவிழாவா? என்னை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் நடப்பது ஜனநாயகம் அல்ல, பணநாயகம் மட்டும்தான். அதனால் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் பணத்தை எப்படி கொடுத்தாங்கன்னா தடுக்கிறது, இல்லை பணமே கொடுக்கக்கூடாது என்ற உணர்வை எப்படி அரசியல் கட்சிகளுக்கு உணர்த்துறது,
அப்படியே பணம் கொடுத்தாலும் வாக்காளரை வாங்கக்கூடாது அப்படின்னு எப்படி தேர்தல் ஆணையம் உணர்த்தணும், அதுக்கான ஐடியாவை போடணும். ஏன்னா அரசு பேருந்து போகுது, அந்த அரசு பேருந்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் ஏறுறோம், ஆனால் எல்லாரும் தவறாமல் நம்ம வந்து டிக்கெட் எடுக்கிறோம். அந்த கட்டுக்கோப்பு எப்படி நமக்கு வந்துச்சு? அப்போது ஏதோ ஒன்றின் மீது நமக்கு பயம் இருக்குது. அந்த பயத்தின் காரணமாகத்தான் கண்டக்டர் அங்கே உட்காந்துருந்தா கூட, ஏங்க நான் இந்த ஊருக்கு போனேங்க, ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னிச்சையாக டிக்கெட் வாங்குகின்ற மனப்பான்மை நம்ம தமிழகத்தில் எல்லாருக்கும் இருக்குது. அந்த மாதிரி தேர்தல் வந்தால் யாராவது பணம் கொடுத்தா கூட பணம் வேணாம், எப்பா பணம் வாங்கினா அவ்வளோதான்யா அப்படின்னு சிந்திக்கின்ற அளவுக்கு மக்களுடைய மனசை மாற்றணும். அதாவது பணம் கொடுக்கின்ற போது பிடிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அவனை மட்டுமே சிறையில் அடைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இல்லை வழக்கு பதிகிறீங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் பணம் வாங்குறாங்க தெரியுமா, அது குற்றம்னு சொல்கிறீங்க. ஆனால் பணம் வாங்கினா என்ன தண்டனை? அதே மாதிரி பணம் வாங்கினவங்களை வந்து எத்தனை பேரை கைது பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நாள் சிறையில் வச்சுருக்கீங்க? அதனால் பணம் வாங்குறவனுக்கு எப்போது தண்டனை கிடைக்குதோ அப்போ தான் வந்து எந்த அரசியல்வாதியும் வீடு வீடாக வந்து பணம் கொடுக்க மாட்டான். ஏன்பா 5.25 கோடி பேர் வந்து வாக்கு செலுத்துகின்றார்கள், அதில் எப்படியா இருந்தாலும் சரி 5 கோடி பேர் வந்து பணம் வாங்கியிருப்பாங்க, அந்த 1/4 கோடி தான் பணம் வாங்கியிருக்க மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதனால் 5 கோடி பேர் எங்கே போய் ஜெயிலில் அடைக்கிறது அப்படின்னு சொல்லுகின்ற போது, ஜெயிலில் ஏன் அடைக்கிற? நீ பணம் வாங்கினேன்னு தெரியுதுன்னு வச்சுங்களேன், உடனடியாக அரசு சலுகைகளை அத்தனையும் கட் பண்ணிவிடு. ரேஷன் கார்டை கட் பண்ணு, தண்ணி கனெக்ஷன் கட் பண்ணு, மின்சாரத்தை கட் பண்ணு. என்ன அவன் நாட்டில் ஒரு தூய்மையான ஆட்சியை கொண்டு வரத்துக்கு கூட மக்கள் ஒத்துழைக்கலைன்னா அந்த மக்களுக்கு சலுகை கொடுத்தா என்ன, கொடுக்காட்டா என்ன? அதனால் எப்பொழுது திருடனை விட திருடினதில் பங்கு கேட்குறான் பாரு, அவனை தான் தண்டிக்கணும். அதனால் திமுககாரன் பணம் கொடுத்தா கூட வாங்குறான் பாரு வக்கனையாக கையில், அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். ஸோ அப்போ தான் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயம் இருக்கும். எப்படி டிக்கெட் எடுக்கலைன்னா 500 ரூபா ஃபைனுன்னு போடுறாங்களோ, இப்போலாம் 5000 ரூபாயா ஏதோ ஒன்று, அந்த மாதிரியான ஒரு பயம் வந்து துட்டு வாங்கினா அப்பா சாமி, மீண்டும் நம்ம ரேஷன் கார்டை வாங்குறதா இருந்தால், மீண்டும் மின் இணைப்பு வாங்குறதா இருந்தால், மீண்டும் குழாய் தண்ணி கனெக்ஷன் வாங்குறதா இருந்தால், இப்போ படாத பாடுறப்பா. நீ தேர்தலில் ஓட்டு போட்டியா, அதனால தான் நிறுத்துனாங்களா? ஏங்க அது மேலிருந்து வரணுங்க, நாங்கள் வந்து பரிந்துரையை பண்ணுறோம், இவங்களுக்கு மீண்டும் மின் இணைப்பு கேட்குறாங்க, மீண்டும் குடிநீர் இணைப்பு கேட்குறாங்க, மீண்டும் ரேஷன் கார்டு கேட்குறாங்க, தேர்தலில் காசு வாங்கினாங்களாம் ஓட்டு போகிறதுக்கு, அதனால் கொடுக்கலாமா இல்லையான்னு சொல்லிட்டு நாங்கள் மேலிடத்துக்கு அனுப்புகிறோங்க பரிந்துரை, அவங்க கொடுக்கலான்னு சொன்னாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோங்க அப்படின்னாவது ஒரு சட்டம் போடணும். அப்படி இல்லையா, இந்த அடிப்படை வசதிகள்லாம் கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், மீண்டும் இந்த அடிப்படை வசதியை பெற வேண்டும் என்றால் நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கிடுவாங்க அப்படின்னு போடுங்க. ஒரு தேர்தலுக்கு நடைமுறைப்படுத்துங்க. அந்த பயமானது ஒவ்வொரு தேர்தலையும் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்க வருகின்ற போது, போண்டா சாமி நான் போன முறை அனுபவிச்சது போதும், அதாவது ஒரு முறை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னா மீதியெல்லாம் பேப்பரில் கூட இந்த சட்ட வரிமுறைகள்லாம் இருந்துச்சுன்னா, அப்பா இன்னும் கூட அந்த சட்டங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. அதனால் ஒரு முறை மக்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் தேர்தல் ஆணையம். அப்போ மட்டும்தான் இந்த பணம் கொடுக்கறது தடுத்து நிறுத்தப்படும். பொதுவாக அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த முறை வெற்றி பெற்று விட்டோம், ஆனால் அடுத்த முறை ஜெயிக்கணும்னா நாம் பணம் கொடுத்தாதான் ஜெயிக்க முடியும் என்பதுக்காக கொள்ளடிக்கிறது விருப்பம் இருக்கோ இல்லையோ, ஆனால் அவன் என்ன பண்ணுறான், எப்பா வாக்காளருக்கு பணம் கொடுக்கணுமில்ல, அப்போ வர கமிஷனை வாங்கு, அப்புறம் ஊழல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி ஊழல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதனால் மக்களாலேயே தான் வந்து அரசியல்வாதி ஊழல் மயமாக மாறுறான். ஏன்னா அடுத்த முறை ஜெயிக்கணும்னா போன வாட்டி கொடுத்ததை விட அதிகமாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வந்தது. இல்லைனா அதிமுக காரனை விட நாம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஊழல் பண்ணுறான். அதனால் மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள் மக்களுக்கு முழுமையாக வந்து சேரது கிடையாது. சாலை வந்து சேரது கிடையாது, மருத்துவமனைகள் சரியாக இருப்பது கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது, பெருவெள்ளங்களை தடுப்பது கிடையாது, பயிர் பாதுகாப்பு கிடையவே கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு என்றால் கூடுதலான காவலர்களை நியமிக்கணும், பெண் காவலர்களை நியமிக்கணும். கவர்மெண்ட்டில் பணம் இல்லை, எல்லாம் கொள்ளை அடிச்சிக்கிறான். அது மட்டும் இல்லை, இலவச திட்டங்களை வாரி கொடுக்குறோம். அதெல்லாம் எதுக்காக இலவச திட்டங்கள் கொடுக்குறாங்க? இந்த ஓட்டுக்காக தான். நம்ம இலவச திட்டங்களை கொடுக்கின்ற போது அதிகமாக வந்து பார்த்தா நம்மளுக்கு வாக்கு விழும் என்பதற்காக தான். ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் பணத்தை எதிர்பார்க்கலை, இலவசத்தை எதிர்பார்க்கலை அப்படின்ற ஒரு நிலை இருந்தால் நிச்சயமாக அரசாங்க பணமானது கட்டமைப்புக்கு பயன்படும், மக்களுடைய நல்வாழ்வுக்கு பயன்படும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தேர்தலில் பணம் கொடுக்குறான் பார், அவனை விட பணம் வாங்குறான் பார், அவனை தண்டிச்சோம்னு வச்சுங்களேன், நிச்சயமாக இந்த பணம் வாங்குறத குறைக்கலாம். தேர்தல் ஆணையமானது இதை தான் முக்கியமாக செஞ்சுருக்கணும். ஆனால் இதெல்லாம் செய்யாமல் ஓட்டு போட வாங்கப்பா,
வாக்குச்சாவடிக்கு தண்ணி வச்சுருக்குறோம், கலர் கலராக லைட் போட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, மாற்றுத்திறனாளிகள் ஏறி போகிறதுக்கான சாய்வான தரையை அமைச்சிருக்கிறோம். அப்புறம் வந்து வாக்காளர் வந்து அமர்வதற்கு நேர்பந்தல் போட்டிருக்கிறோம், கலர் கலராக பலூன் விட்டுருக்குறோம், தெரு தெருவாக பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோம், எல்லோரும் வந்து வாக்கு செலுத்துவதற்கு. இதெல்லாம் எவன் கேட்டான்? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாக்குக்கு பணம் கொடுக்கறத தடுத்துட்டு அதுக்கப்புறம் செஞ்சால் யாருன்னா வேணான்னு சொல்ல போகிறாங்களா? தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்துகிறீங்கன்னா முதல்ல பணத்தை எப்படி தடுக்கலாம் என்பதை பற்றி யோசனை பண்ணிவிட்டு அதற்கான ஏற்பாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வாங்க. ஏன்னா கோயம்புத்தூர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், திருப்பூர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தென்காசி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதேமாதிரி திண்டுக்கல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 3 நாள் டாஸ்மார்க் மூடிட்டாங்க. அதனால் குடிமகனை பொறுத்த வரைக்கும் சரக்குக்கு அலையிறான். திமுக என்ன பண்ணிட்டான்? வாங்கி வச்சுக்கிட்டான், வர்றவனுக்கெல்லாம் சரக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஸோ 5 ஆண்டு காலம் இந்த தமிழகம் எப்படி வளர்ச்சி அடைந்து போகணும், நம்ம மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு தரமான கல்வி வேண்டும், மருத்துவ வசதி வேண்டும், நம்ம பிள்ளைக்கு வேலை வேண்டும், இதை பற்றியெல்லாம் சிந்திக்கவே இல்லை. அப்பா 3 நாள் சரக்கு இல்லைடாப்பா, திமுககாரன் அழகாக சரக்கு வாங்கி வச்சுக்கின்னு நம்மக்கிட்ட கொடுத்தாண்டாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சரக்கை வாங்கிக்கிட்டு வாக்கை விற்கிறான். ஸோ இந்த மாதிரியான குடிநோயாளிகளும் குடி அடிமைகளும் இந்த தேர்தலில் பங்களிப்பு செய்தா என்ன செய்யாட்டா என்ன? அவன் என்ன சுய புத்தியுடனா வாக்களிக்கிறான்? அவன் போதை மழக்கத்தில் அளவா வந்து வாக்களிக்கிறான். நம்ம ஓட்டு போட்டோம்னா அவன் சரக்கு கொடுப்பான்டா, டாஸ்மார்க் கடையை நமக்கு திறந்து எடுத்து கொடுப்பான்டா, பாரில் வச்சுக்கின்னு ஓட்டு போட்டு போனால் கொடுப்பான்டா. அதுதானே வந்து பார்த்திங்கன்னா குடிகாரர்கள் நினைக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது இந்த தேர்தல் களம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த பணம் கொடுக்குறத முதல்ல நிறுத்துங்க. அந்த நிறுத்துறதுக்கான வழி தேர்தல் ஆணையம் என்னவெல்லாம் செய்யணுமோ அதை துணிச்சலாக செய்யுங்க. அப்படி இல்லைனா தமிழ்நாட்டில் தேர்தலே நடத்தாதீங்க. திமுககாரன் வெற்றி பெற்று விட்டான், அடுத்த 5 ஆண்டு வரைக்கும் அவனே ஆட்சி ஆளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. தேவையில்லாமல் இதற்காக அதிமுககாரன் போய் ஏன்டா இதெல்லாம் கொடுக்குற அப்படின்னு கேட்கணும். திமுககாரன் ஃபுல் பாதியில் இல்லை, திமுககாரனால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்ட பஞ்சாயத்து செய்கிறவனும் ரவுடி கும்பலும் நம்மளை ஏன் தாக்கணும்? இல்லை, தேர்தல் ஆணையமானது இவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க, ஏகப்பட்டவை பிடிக்கப்பட்டிருக்கிறது, இந்த மாநிலத்தில் தேர்தலை நடத்தலாமா? ஏன் தேர்தலை நிறுத்திருக்கக்கூடாது? தேர்தலை நிறுத்திருக்கலாம் இல்லை? இல்லை, கோவை தெற்கில் அம்மன் அர்ஜுன் அவர்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்தார், போராட்டம் பண்ணார், தர்ணா பண்ணார், திமுககாரன் பண்ணுற அக்கிரமத்தை நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி கொடுத்தாரு. நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புகார்களும் ஆதாரத்துடன் கொண்டு போய் கொடுத்தாரு. என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க? ஸோ திமுககாரனுடைய கை பாவையாக தேர்தல் ஆணையம் இருக்குதா? இல்லை அரசு அதிகாரிகள் இருக்காங்களா? காவல்துறை இருக்கிறாங்களா? ஏன்னாப்பா 19 எல்லாரும் மீதும் குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஆமாம், உலகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே நேர்மையாக வேலை பார்க்குறாங்களா? அட போங்கய்யா, எந்த இடத்துல போனாலும் சரி திமுககாரனுடைய அராஜகம் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் என்னத்துக்கு இந்த தேர்தல்? அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தலை நடத்தவே தேவையில்லை. தேர்தல் நடத்துறதுக்கான தகுதி தேர்தல் ஆணையத்துக்கு இல்லை. அதனால் அழகாக வாக்குப்பதிவு முடியுதோ இல்லையோ காலையிலே வந்து திமுககாரங்க சரக்கை போட்டுட்டு அழகாக கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள். ஏன்னா வாக்காளர் பெருமக்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா வைட்டமின்களும் கொடுத்துட்டாங்க. வரிசையாக வந்து அவங்க உதவி சொல்ல குத்திட்டு போக போகிறாங்க. அதனால் நம்மால் தான் வெற்றி பெற போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள். தேர்தல் ஆணையமானது என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தோம்பா, தடுத்த வரைக்கும் தடுத்தோம்பா, ஆனால் பணத்தை தடுப்பது சவாலாக தான் இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம தேர்தல் காலத்தில் பயணித்து 75 ஆண்டு காலமாச்சு. இந்த 75 ஆண்டு காலம் முடிந்த பிறகும் மக்களுக்கு பணம் கொடுக்குறத நம்மளால் தடுக்க முடியும்னா, அதுக்கான வழியை கண்டுபிடிக்க முடியும்னா, அப்புறம் என்னத்துக்கு தேர்தல் நடத்துகிறீங்க அப்படின்னு தான் கேள்வியாக இருக்குது. ஸோ வழக்கம் போல் இந்த முறையும் தேர்தல் ஆணையமானது பணம் பரிசு பொருட்களை கொடுப்பதை தடுக்க முடியாமல் கோட்டை விட்டுடுச்சு. திமுககாரங்க குஷியில் இருக்கின்றார்கள். கலை யதார்த்தத்தை அப்படியே பேசியிருக்கிறேன். நீங்கள் என்ன சொன்னாலும் சொல்லுங்கப்பா, மாற்று கருத்து கிடையாது. உங்கள் கருத்தையும் பதிவிடுங்க. நன்றி.